2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய பயங்கர யுத்தத்திற்கு கடைசியாக ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இது காசாவிலும் இஸ்ரேலிலும் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த யுத்தம் ஹமாஸ் அமைப்பின் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் துவங்கியது. அதற்கு பதிலளித்து இஸ்ரேல் காசாவை கடுமையாக தாக்கியது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். பலர் தங்கள் வீடுகளையும் வாழ்க்கையையும் இழந்தனர். 2025 அக்டோபரில் அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈஜிப்டின் நடுவர் முயற்சியால் ஒரு புதிய சமாதான ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள்: ஹமாஸ் பிடியில் இருந்த மனிதர்கள் விடுவிக்கப்படுவார்கள், இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்படுவார்கள், 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் விடுதலையடைவார்கள், காசாவுக்கு உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட உதவிகள் அனுப்பப்படும். இந்த இடைநிறுத்தம் ஒரு முடிவல்ல, ஆனால் அது அமைதியை நோக்கிய ஒரு புதிய தொடக்கம். இன்னும் பல சவால்கள் உள்ளன: நம்பிக்கை குறைவு, அரசியல் பிரச்சினைகள் மற்றும் மீளமைப்பு திட்டங்கள். இது முழுமையான அமைதியல்ல, ஆனால் ஒரு முக்கிய முதல் படி. நன்றி. இது போன்ற முக்கியமான உலக செய்திகள் தெளிவாக அறிய நியூவேயை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.